வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரயாக் பேசுகிறேன். இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு சுய கட்டளையை நம்ம பார்க்க போகிறோம். இந்த சுய கட்டளையில் மிக ஆழ்ந்த அர்த்தங்கள் இருக்கின்றன. இதை யார் புரிஞ்சுக்கிறீங்களோ அவங்க வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். நண்பர்களே, நீங்கள் எவ்வளோ வேணால் கடனோடு இருக்கலாம், கமிட்மெண்ட்டோடு இருக்கலாம், கனவுகளோடு இருக்கலாம். அதற்கான தீர்வு இந்த சுய கட்டளை. இதை அதிகாலையிலும் இரவு தூங்கும் போதும் பண்ணலாம். இப்போ அந்த சுய கட்டளையை பார்ப்போம். அபரிமிதம்தான் வாழ்வு விதி, ஏழ்மை அல்ல. கடவுள் முடிவில்லாதவர், வற்றாதவர், எல்லையற்றவர், நிலைப்பேருடையவர். கடவுள்தான் அனைத்தையும் அபரிமிதமாக படைக்கும் மூலம் கண்ணுக்கு புலப்படாத ஆதரவு உங்களுக்கு இருக்கிறது. கடவுளின் வளங்கள் முடிவற்றவை என்பதால் உங்களுடைய வளங்களும் முடிவற்றவை. ஏனெனில் நீங்களும் கடவுளும் ஒன்றே. கடவுள் உங்களுக்கு கைகளை கொடுத்திருப்பது கடவுளின் மெல்லிசையை மீட்டுவதற்கும் அவரது புகழையும் மதிப்பையும் பறைசாற்றும் அழகான கட்டிடங்களையும் மாளிகைகளையும் ஆலயங்களையும் உருவாக்குவதற்காகத்தான். உங்கள் திறமைகளை ஒரு அற்புதமான வழியில் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். தன் அன்பு கீதத்தை அனைவருக்கும் பாடுவதற்காகவே கடவுள் உங்களுக்கு குரலை கொடுத்துள்ளார். கடவுள் உங்களுக்கு கண்களை கொடுத்திருப்பது மரங்களிலும் கற்களிலும் நீரோடைகளிலும் பிற அனைத்திலும் கடவுளை காண்பதற்காகத்தான். நடனமாடுவதற்கு நீங்கள் கொள்ளும் விருப்பம் இது ஆடும் ஆற்றல்கள் நிறைந்த ஒரு பிரபஞ்சம் என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு கடவுள் மேற்கொள்ளும் முயற்சி. இந்த ஒட்டுமொத்த உலகமும் கடவுளின் நடனம்தான். ஒரு சூரிய அஸ்தமனத்தை ஓவியமாக தீட்டுவதற்கு நீங்கள் கொள்ளும் விருப்பம் கலைஞனான உங்கள் ஊடாக தன்னை வெளிப்படுத்தி கொள்ள முனையும் கடவுளின் விவரிக்க முடியாத அழகுதான். கடவுள் உங்களுக்கு செவிகளை கொடுத்திருப்பது இயற்கையின் இன்னிசையை கேட்பதற்கும் இதுதான் வழி, இதில் நடந்து வா என்ற அவரது மெல்லிய குரலை கேட்பதற்கும் தான். உலகம் முழுவதும் பயணம் செய்து அதை அனுபவிக்க நீங்கள் கொண்டுள்ள ஆர்வம் உலகின் அற்புதங்களை ஆய்வு செய்வதற்கும் அனைத்து பொருட்களின் அழகையும் ஒழுங்கையும் சமநிலையையும் தாளத்தையும் விகிதாச்சாரத்தையும் நீங்கள் மெச்ச வேண்டும் என்பதற்காகவும் உங்களுக்குள் ஏற்படும் கடவுளின் தூண்டுதல்கள்தான். நீங்கள் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் சுதந்திரமாகவும் இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். நீங்கள் ஒரு வசதியான வீட்டில் வாழ வேண்டும், அழகான ஆடைகளை அணிய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். வாழ்வில் நீங்கள் புகழோடும் வெற்றியோடும் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கடவுளின் ஆசைகளை பாருங்கள் நண்பர்களே. நான் எப்பயுமே சொல்வேன், நாம் மேட் ஆப்ஜெக்ட் இல்லை, காட் மேட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவேன். எல்லா குழந்தைகளும் பிறக்கும்போது நார்மலாக ஒரே மாதிரி தான் பிறக்கின்றன. ஆனால் வளர வளர ஏழையோ பணக்காரனவோ மாறிக்கிட்டே இருக்கும். அதை மாற்றுவதற்கான சுய கட்டளை தான் இது. இது கடவுளின் விருப்பம், அவ்வளோதான். இது பிரபஞ்சத்தின் விருப்பம். நாம் கஷ்டப்படணும்னு கடவுளோ பிரபஞ்சமோ விரும்பவே இல்லை. ஏன்னா அது ரெண்டும் ஒன்று தான். நண்பர்களே, ஒரு முடிவு எடுங்க. இந்த சுய கட்டளையை திரும்ப திரும்ப கேளுங்க. இது உங்களோட வாழ்க்கையை மாற்றும். இது நேரமாக நாட்கள் ஆக ஆக உங்களுடைய மெச்சூரிட்டி லெவல் மாற மாற இந்த சுய கட்டளை இன்னும் பல விஷயங்களை உங்களுக்கு புரிய வைக்கும். See you on top.